வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்தும் குளோபல் டிவி ஊடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் பானின் விலை ₹1 அதிகரிப்பு. வெளிமடை டயபரா தோட்டத்தில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜனாதிபதிக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சின் செயலாளருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று. வளைகுடா கடற்பரப்பில் 10 அமெரிக்க மாலுமிகளை கொண்ட கப்பல் ஒன்றினை ஈரான் தடுத்து வைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சின் செயலாளர் எஸ் ஜெய்சங்கர் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் இன்று வெளிவிவகார அமைச்சர் மற்றும் அமைச்சர் மலிக் சமரவிக்ரம வெளிவிவகார செயலாளர் ஆகியோரையும் சந்திக்க உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. நேற்றைய தினம் நாட்டிற்கு வருகை தந்த எஸ் ஜெய்சங்கர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இடம்பெறவுள்ள இலங்கை இந்திய ஒன்றிணைந்த பேரவையின் நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடும் நோக்கிலேயே எஸ் ஜெய்சங்கர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் இடம்பெறவுள்ள இந்த பேரவையின் கூட்டத்தில் கலந்து கொள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜும் நாட்டிற்கு வரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று நள்ளிரவு முதல் ஒரு ராத்தல் பானின் விலையை ₹1 அதிகரிப்பதற்கு அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. தமது சங்கத்தினர் நேற்று பிற்பகல் கூடிய போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன கூறினார். பானின் விலையை ₹5 அதிகரிப்பதற்கு சங்கத்தினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பல்வேறு வதந்திகள் பரவியிருந்த நிலையில் சங்கத்தின் அங்கத்தவர்கள் கூடி அது குறித்து ஆராய்ந்ததாக பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டார். பேக்கரி உற்பத்திகளுக்கான மா, சீனி உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் பானின் விலையை இன்று நள்ளிரவு முதல் ₹1 அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் பிரகாரம் தற்போது ₹54க்கு விற்கப்படும் ஒரு ராத்தல் பானின் விலை ₹55 அதிகரிக்கப்பட உள்ளது. வெளிமடை டயரபா தோட்டத்தில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தொடர்ந்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுபான சாலையொன்றில் இடம்பெற்ற தாக்குதலில் இளைஞன் ஒருவன் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து ஏற்பட்டுள்ள அமைதியின்மையை கட்டுப்படுத்துவதற்கு கடந்த 2 தினங்களாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 31ஆம் தேதி டயபரா தோட்டத்தில் உள்ள மதுபான சாலையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 28 வயதான காந்தி விஜயகாந்த் என்ற இளைஞன் காயமடைந்து பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தான். இவ்வாறாயினும் குறித்த இளைஞன் சிகிச்சை பலனின்றி கடந்த 10ஆம் தேதி பிற்பகல் உயிரிழந்ததுடன் இறுதிக்கிரியைகள் நேற்று இடம்பெற்றன. இளைஞன் உயிரிழந்ததாக தகவல் வெளியானதை அடுத்து சிலர் தாக்குதல் சம்பவம் இடம்பெற்ற மதுபான சாலையை சேதப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் நேற்று மன்னார் மாவட்டத்திற்கு விஜயம் செய்திருந்தார். இந்த விஜயத்தின் போது எருக்கலம்பட்டி, பேசாலை உள்ளிட்ட மீனவ கிராமத்திற்கு அமைச்சர் சென்று பார்வையிட்டார். இதனையடுத்து கடற்றொழில் திணைக்களத்தின் தொழிற்சாலை மற்றும் நண்டு வளர்ப்பு இடங்களுக்கும் சென்று அங்குள்ள நிலைமைகள் தொடர்பில் அமைச்சர் மஹிந்த அமரவீர ஆராய்ந்தார். இதன் பின்னர் மன்னார் கடற்றொழில் திணைக்களத்தில் மன்னார் மீனவர்களுடனான சந்திப்பில் அமைச்சர் கலந்து கொண்டு அவர்களின் பிரச்சினை தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். இந்திய மீனவர்களின் ட்ரோலர் படகு பயன்பாட்டை தடுத்து நிறுத்துமாறு இந்த மீனவர்கள் கோருகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்கு கடற்படையினருடன் நேற்று கடற்கரைக்கு சென்ற போதே இது எந்த அளவுக்கு பாரதூரமான விடயம் என்று அறிந்து கொண்டேன். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் கே மஸ்தான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அம்பிலிப்பிட்டிய பிரதேசத்தில் ஏற்பட்ட மோதல்களில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அறிக்கை இன்று தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இன்றைய தினம் சமர்ப்பிக்க உள்ளதாக போலீஸ் மா அதிபர் என் இலங்ககோன் தெரிவித்ததாக தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் செயலாளர் ஆரியதாச குரே தெரிவித்தார். இந்த விசாரணை அறிக்கையை நாளை நடைபெறவுள்ள ஆணைக்குழுவின் கூட்டத்தொடரில் சமர்ப்பித்து கூட்டத்தில் எடுக்கப்படும் தீர்மானங்களுக்கு அமைய நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாதத்திற்கான சம்பளம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து ஹட்டன், வட்டவளை, மவுஞ்சியின் தோட்ட தொழிலாளர்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபையின் கீழ் இயங்கும் வட்டவளை மவுண்டன் தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட காரியாலயத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனவரி 10ஆம் தேதிக்கு முன் வழங்கப்பட வேண்டிய சம்பளம் இதுவரை வழங்கப்படாமையால் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக இவர்கள் குறிப்பிட்டனர். ஒவ்வொரு சம்பள கொடுப்பன டைமுக்கும் ஒவ்வொரு போராட்டம் செஞ்சு தான் வாங்க வேண்டியது. அதாவது இலங்கையில தொழில் சட்டம் 2 இல்ல. தொழில் சட்டம் சொன்னா சம்பளம் கொடுக்கணும் அதே டேட்ல கிடைக்கும். இந்த 10ஆம் தேதிக்கு இடையில கொடுக்க வேண்டிய இந்த சம்பளம் இன்னைக்கு தேதி 12 ஆயிடுச்சு, இன்னும் இல்ல. நாங்க தொடர்ந்து அந்த மாசம் எங்களுக்கு 10ஆம் தேதி கொடுக்கிற சம்பளத்தை எங்களுக்கு 12ஆம் தேதி 13ஆம் தேதி அதே நேரத்தில் எங்களுக்கு எந்த ஒரு பெருநாள் காலங்கள்லயும் எங்களுக்கு இந்த மாதிரி 2 நாள் 3 நாள் இருக்கக்கூட தான் எங்களுக்கு இந்த மாதிரி இடைஞ்சல் பண்றாங்க சம்பளத்தை கொடுக்காம. சம்பளம் கிடைக்கும் வரை பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடவுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். குளிரானதும் வறட்சியானதுமான வானிலை நிலவக்கூடும். எவ்வாறாயினும் தென் மாகாண கரையோர பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்திற்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து வீசும். கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான அத்துடன் காலி தொடக்கம் மாத்தறை ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று குறைவான நிலையில் காணப்படும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.